ஃபைட் கிளப் மூவில டைலர் டர்டன் சொல்ல வர ஒரு பயங்கரமான உண்மை என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே மத்தவன் கிரியேட் பண்ண ரூல்ஸ பார்த்து தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்குன்னு சொந்தமா எதுவும் பண்றது கிடையாது. மத்தவன் என்ன பண்றான்? அதாவது அவன் கார் வாங்குனா நீங்க கார் வாங்குவீங்க. அவன் இஎம்ஐ போட்டானா இஎம்ஐ போடுறது. அவன் பிராண்டடான க்ளோத்ஸ் வியர் பண்ணா நம்மளும் பிராண்டடான க்ளோத்ஸ் வியர் பண்றது. எப்பவுமே நம்ம லைஃப் வந்து பாத்தீங்கன்னா, மத்தவனோட வாழ்க்கை ரிலேட்டடா தான் போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு நாள் நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது உங்களே நீங்க வெறுத்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்க மாட்டீங்க. நீங்க பில்ட் பண்ணது எல்லாமே ஒரு சொசைட்டி உங்களை சொல்ல சொன்னது மூலமா தான் நீங்க கிரியேட்டே பண்ணி வச்சிருப்பீங்க. லைக் உங்க ஜாபா இருக்கட்டும், நீங்க வாங்கின கார், உங்க திங்ஸ் எதுவா இருந்தாலும் சொசைட்டி உங்களை புஷ் பண்ணதுனால தான் இருக்கும். இதனால வந்து பாத்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க ஹாப்பியாவே இருக்க மாட்டீங்க. இதுதான் ஃபைட் கிளப் மூவில சொல்ல வருது. நிறைய பேர் அதை வயலன்ஸ் ரிலேட்டடானு சொல்றீங்க. அந்த ஃபைட் கிளப் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறத பத்தியே கிடையாது. அது வந்து ஒரு மனிதனோட கேவலமான ஒரு வாழ்க்கையை எடுத்துரைக்கிற ஒரு கதை தான் ஃபைட் கிளப். அதுல டைலர் டர்டன் வந்து பாத்தீங்கன்னா அவன் எப்படி வாழணும், இந்த உலகத்துல எப்படி கான்பிடண்டா பிரேவா வாழணுமோ அதுதான் டைலர் டர்டன் என்கிற கேரக்டர். அண்ட் டைலர் டர்டன் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த உலகத்துல வயலன்ஸ் எல்லாத்துக்கும் தீர்வு கிடையாது. நம்ம வந்து ஹார்ட் ஒர்க், செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் பெட்டர் தேன் வயலன்ஸ்னு சொல்றாங்க. சண்டை போடுறதை விட உங்க மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதை விட பெட்டரான ரிசல்ட் அவங்களால எடுக்க முடியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு பிரேவா இல்லாம ரொம்பவே வீக், லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம மேல கான்ஃபிடென்டே கிடையாது. இதனால அவன் ட்ரீம் அவன் சேஸ் பண்ணாம மத்தவன் ட்ரீமை பில்ட் பண்ணிட்டு இருப்பான். லைக் ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனா அவனை ஸ்டார்ட் பண்ண மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு லாஸ் ஆகுற பயம். சப்போஸ் தப்பா போயிடுச்சுன்னா, என்னோட காசெல்லாம் லாஸ் ஆயிடுச்சுன்னா. இதனாலதான் சொல்றாங்க, நீங்க எப்போ பிரேவா இருக்கிறீங்களோ அப்பதான் உங்களால இந்த சிஸ்டத்துல இருந்து உங்களால பிரேக் ஃப்ரீ ஆகி ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னா நீங்க கான்பிடண்டா நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே பிரேவா இந்த உலகத்துல இருங்க.